மூன்று பொம்மைகளின் ரகசியம். ஒரு காலத்தில் ஒரு அறிஞரான மந்திரி ஒரு நாட்டு அரசவைக்கு மூன்று ஒரே மாதிரியான உருவம் கொண்ட பொம்மைகளைக் கொண்டு வந்தார். அந்த பொம்மைகள் பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரே மாதிரி இருந்தன. மந்திரி அரசரிடம், மன்னா, இந்த மூன்று பொம்மைகளும் பார்ப்பதற்கு ஒன்றாக இருந்தாலும் இவற்றின் மதிப்பு வேறு வேறானது. இதில் எது சிறந்தது என்று கண்டுபிடியுங்கள் என்றார். அரசர் பல அறிஞர்களை அழைத்தார். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் ஒரு புத்திசாலி இளைஞன் முன் வந்தான். அவன் ஒரு மெல்லிய நூலை எடுத்து சோதித்தான். முதல் பொம்மை நூலை ஒரு காதில் நுழைத்தபோது அது மற்றொரு காது வழியாக வெளியே வந்தது. இரண்டாவது பொம்மை நூலை ஒரு காதில் நுழைத்தபோது அது பொம்மையின் வாய் வழியாக வெளியே வந்தது. மூன்றாவது பொம்மை நூலை ஒரு காதில் நுழைத்தபோது அது உள்ளேயே சென்று மறைந்தது. வெளியே வரவே இல்லை. இளைஞன் சொன்னான், மன்னா, மூன்றாவது பொம்மைதான் மிகச் சிறந்ததையு. அரசர் குழப்பத்துடன், ஏன் என்று கேட்டார். இளைஞன் விளக்கினான். முதல் பொம்மை ஒரு காதில் வாங்கி மறு காதில் விடுபவர்கள் போன்றது. இவர்களால் யாருக்கும் பயன் இல்லை. இரண்டாவது பொம்மை கேட்ட ரகசியங்களை உடனே மற்றவரிடம் சொல்பவர்கள் போன்றது. இவர்களை நம்ப முடியாது. மூன்றாவது பொம்மை நல்ல விஷயங்களைக் கேட்டு அதை தன் மனதில் ஆழமாக பதித்து வைப்பவர்கள் போன்றது. இவர்களே சிறந்த மனிதர்கள். அரசர் அந்த இளைஞனை பாராட்டினார். நீதி. நல்ல விஷயங்களை உள்வாங்கி அவற்றை மனதில் நிலைநிறுத்துபவர்களே அறிஞர்கள்.